அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளுக்கான பதிலுரை பாடல் திருப்பாடல் 95 எடுக்கப்பட்ட இந்த பகுதி முதலாம் வாசகத்தோடு மிகவும் நெருங்கிய ஒரு தொடர்ச்சியாக செல்லுவதை எங்களால் அவதானிக்க முடியும். முதல் வாசகத்தில் நாங்கள் பார்த்த அந்த வரலாற்று நிகழ்வை பதிலுரை பாடல் ஒரு வழிபாட்டு பாடலாக மாற்றி இருக்கிறது. மக்கள் தாகத்தால் முணுமுணுக்கிறார்கள். இங்கே உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று கடவுள் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். இந்த திருப்பாடல் 95 ஒரு அரச திருப்பாடல், அழைப்பு திருப்பாடல், என்த்ரோன்மெண்ட் சாம், இன்விடேட்டரி சாம் என்று அழைக்கப்படுகின்றது. இதன் வரலாற்று பின்னணியை மற்ற நாங்கள் பார்த்தால் இதை யார் எழுதினார்கள் என்று தேடும் பொழுது எபிரேய விவிலியத்திலே இந்த சங்கீதத்திற்கு பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் 4:7 அதன் ஆசிரியர் இதை தாவீதின் சங்கீதம் என்றே குறிப்பிடுகின்றார். ஆனால் இது எப்பொழுது எழுதப்பட்டது என்று பார்க்கும் பொழுது இது அதிகமாக இஸ்ரேல் மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த பிறகு ஜெருசலேம் ஆலய வழிபாட்டின் போது பாடப்படுவதற்காக தொகுக்கப்பட்டிருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகின்றார்கள். ஒரு சில சங்கீதங்களுக்கு இதனுடைய ஆசிரியராக தாவீதை நியமிப்பது நாங்கள் காணக்கூடிய ஒரு தன்மை. மக்கள் நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு பாலை நில அனுபவம் போல ஒரு வறட்சியான காலத்திலிருந்து மீண்டும் ஆலயத்திற்கு வந்து நாம் அன்று ஏன் தோற்று போனோம், ஏன் நாங்கள் பாலை நிலத்தில் 40 ஆண்டுகள் அலைந்தோம், அடிமைத்தனத்திற்கு ஏன் நாங்கள் அனுமதிக்கப்பட்டோம் என்று சிந்திக்க அழைக்கின்ற ஒரு பாடல். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையின் வறட்சியான எரிந்து போன தருணங்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த சங்கீதம். இந்த திருப்பாடலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில சொற்களை நாங்கள் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால் 3 முக்கிய சொற்கள் நம் விசுவாச பயணத்திற்கு மிக அவசியமானவை. மெரிபா மற்றும் மாசா என்கின்ற இந்த வார்த்தைகள், இவை இடப்பெயர்கள் மட்டுமல்ல, இவை மனநிலைகள். மெரிபா என்பது கடவுளோடு வழக்காடுதல், ஏன் எனக்கு இப்படி செய்தாய் என்கின்ற அந்த துணியிலே கடவுளை பார்த்து கேட்பது. மாசா என்பது கடவுளை சோதித்தல், உன் வல்லமையை நிரூபி, எப்பொழுது நான் நம்புவேன் என்கின்ற அந்த நிபந்தனை. வாழ்க்கை பாதையிலே வறட்சியான நேரத்தில் நாம் மெரிபா மனநிலையில் இருந்தால், மாசா மனநிலையில் இருந்தால் கடவுளின் குரலை கேட்க முடியாது. அடுத்ததாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை இதயத்தை கடினப்படுத்தல், ஹார்டனிங் த ஹார்ட், குவாஷா என்கிற இந்த வார்த்தை எபிரேய மொழியில் குவாஷா என்பது இறுகி போதல் அல்லது கல்லாகுதல் என்ற பொருளோடு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. ஒரு பாறை கடினமாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் இதயம் பாறை போல கடினமாக கூடாது. இதயம் கடினமானால் அருளின் ஊற்று, கடவுளினுடைய அருள் ஊற்று உள்ளே இறங்காது. நாம் எரிந்து சாம்பலாகி இருக்கிற சூழ்நிலையில், நாம் மிகுந்த சோர்வில் இருக்கும் பொழுது, பல தருணங்கள்ல கோபத்திலே நம் இதயங்கள் மற்றவரிடமும் கடவுளிடமும் கல்லை போல் இறுகிவிடும். அந்த நிலையை இன்றைய திருப்பாடல் எங்களுக்கு எச்சரித்து நிற்கிறது. அடுத்த முக்கியமான வார்த்தை முழங்கால் படியிடுதல் என்கின்ற அந்த வார்த்தை, பராக் என்கின்ற அந்த வார்த்தை. திருப்பாடல் தொடக்கத்தில் வாருங்கள் முழங்கால் படியிட்டு அவரை தொழுவோம் என்று வருகிற அந்த வார்த்தைகள், நாம் முழங்கால் படியிடும் பொழுது நம்முடைய உயரம் குறைகிறது, நம்முடைய அகந்தை உடைகிறது. இதுதான் மாசாவுக்கும் மெரிபாவுக்கும் தகுந்த மருந்து. உலர்ந்து போன வாழ்வின் சூழலில், எங்கள் விசுவாச பயணத்தில் இந்த சங்கீதம் 95 நமக்கு வழங்குகின்ற வழிகாட்டல்கள், நம்மிடம் சக்தி இல்லாவிட்டு கடவுளின் மீட்பை நினைத்து பாடுவது. இது உணர்வு சார்ந்தது அல்ல, ஒரு முடிவு, ஒரு டிசிஷன். செவி சாய்த்தல், இன்று அவரது குரலுக்கு செவி சாய்த்தல் நலமாகும்,
வறட்சியின் நடுவில் நாம் நம்முடைய புகார்களை சொல்வதை நிறுத்திவிட்டு அவர் என்ன சொல்லுகின்றார் என்று கேட்க வேண்டும். நினைவு கூறல். முன்னோர்கள் பாலை நிலத்தில் செய்த தவறை 40 ஆண்டுகள் அவர்கள் என்னை சோதித்தார்கள். அவர்கள் தவறை நினைத்து பார்த்து நாம் அந்த பாதையில் செல்லாமல் திரும்புவது. வாழ்வின் வறட்சியான தருணங்களில், எரிந்து போயிருக்கிற தருணங்கள்ல, பேர்ன்ட் அவுட் ஆகியிருக்கிற தருணங்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் ஒரு 3 படிநிலைகளை நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. முதலாவது படி ஆர்ப்பரித்தல். ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம், அவரை ஆர்ப்பரிப்போம். நாம் எரிந்து கருகி சாம்பலாகி இருக்கிற நிலையில ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாட எங்களுக்கு தோன்றாது. ஆனால் இந்த சங்கீதம் சொல்லுவதை போல அவரை ஆர்ப்பரித்து நாங்கள் பாடுவது, கடவுள் பெரியவர் என்பதை வாய்விட்டு அறிக்கையிடுவது, இறைவனுடைய உடனிருப்பை உறுதிப்படுத்த விசுவாசத்துக்கான முதலாவது. 2வது படி பணிதல், த போஸ்டர் ஆஃப் சரண்டர். வாருங்கள் குனிந்து வணங்குவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழங்கால் படியிடுவோம் என்கின்ற அந்த வார்த்தை. மனித அனுபவ ரீதியாக நாம் சோர்வில் இருக்கும் பொழுது சுருண்டு படுக்க நினைப்போம். அனைத்து முடிந்து விட்டது என்று சொல்லி நாங்கள் வாழ்வின் ஓட்டத்தை முடித்து கொள்ள நினைப்போம். ஆனால் முழங்கால் படியிடுதல் என்பது நம் பாரத்தை கடவுளிடம் ஒப்படைப்பதை குறிக்கிறது. நானே எல்லாவற்றையும் சுமக்கின்றேன் என்கின்ற நிலையை மாற்றி, இறைவா நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி நம் வாழ்வின் பாரங்களை ஒப்புக் கொடுக்கின்ற அந்த சரணாகதியாகின்ற அந்த நிலையை குறிக்கிறது. 3வது படி செவி சாய்த்தல். இன்று அவரது குரலுக்கு செவி சாய்த்தல் நலமாகும் என்கின்ற அந்த வார்த்தை நாம் சோர்வில் இருக்கும் பொழுது, ஓடி ஓடி களைத்து போயிருக்கும் பொழுது, நம்முடைய சொந்த முணுமுணுப்புக்கள் புலம்பல்களை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்காமல், இந்த திருப்பாடல் சொல்வதை போல மௌனமாக இரு, அவர் குரலை கேள் என்பதை போல இன்று என்ற அந்த சொல் மிக முக்கியமானது. நேற்று நடந்த தோல்வியையோ நாளை நடக்க இருக்கின்ற பயத்தையோ நினைக்காமல் இன்று அவர் தரும் ஆசீர்வாதத்தை மட்டுமே, அவர் தருகின்ற கிருபையை மட்டுமே கவனிப்பது மருந்தா. என்பாதவர்களே, மாசா மெரிபா எச்சரிக்கை, உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இந்த திருப்பாடலின் இறுதியில் வரக்கூடிய ஒரு வார்த்தை மிக மிக முக்கியமான ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தை. மெனுஹா என்கின்ற அந்த வார்த்தை இளைப்பாற்றி என்ற சொல்லுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை. இதற்கு ஓய்வு என்று மட்டும் பொருள் அல்ல, பாதுகாப்பான தங்குமிடம் என்றும் பொருள் உண்டு. களைத்து போய் வாழ்வின் ஓட்டத்திலே உடைந்து போய் நம்பிக்கைகள் அனைத்தும் இழந்து போயிருக்கிற நிலையில இந்த மெனுஹா, கடவுள் ஒருவரே தீர்வு என்று சொல்லி அவர் தருகின்ற அந்த ஓய்வு, அவர் பார்த்து கொள்வார் என்கின்ற அந்த ஓய்வு மிக மிக முக்கியமான ஒரு சரணாக. உங்கள் வறட்சியை பார்க்காமல் கடவுளின் மேன்மையை பாடுங்கள். உங்கள் பாரத்தை முழங்கால் படியிட்டு இறக்கி வையுங்கள். புகார்களை நிறுத்திவிட்டு மௌனமாக சில வேளைகள்ல மெல்லிய குரலில் அவரை பாருங்கள். அவர் சொல்லுகின்ற அந்த மெல்லிய குரலை கேளுங்கள். இப்படி செய்யும் பொழுது ஒரேபு பாறையில் இருந்து தண்ணீர் வந்தது போல உங்கள் வறண்ட இதயங்களுக்கும் புதிய ஆற்றல்கள் சுரக்கும். நீங்கள் களைத்து போய் மனச்சோர்வாக இருக்கிற தருணங்கள்ல, நம்பிக்கை இழந்திருக்கிற தருணங்கள்ல அந்த பழைய கோலை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். இறைவன் செய்த நன்மையை மட்டுமே நினைத்துக் கொள்ளுங்கள். அமைதியோடு பயணியுங்கள். புறுபுறுப்பதை, முணுமுணுப்பதை, புகார் சொல்லுவதை நிறுத்திவிட்டு அவர் தரும் அமைதியை உள்வாங்குங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளுக்கான 2வது வாசகம் புனித பவுல் ரோமேருக்கு எழுதிய 5ஆம் அதிகாரத்தில் இருந்து 1, 2, 5, 8 ஆகிய பகுதிகளை நாங்கள் வாசிக்க கேட்டோம். முதலாம் வாசகம் பதிலுரையை பாடல், இந்த 2லும் தாகத்தை தீர்த்தல், இவற்றிற்கு ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக மகுடம் போல இந்த வாசகம் அமைந்திருக்கிறது. முதலாவது வாசகத்திலே மக்கள் தண்ணீருக்காக ஏங்கினார்கள். ஆனால் இங்கே பவுல் அடிகளார் அந்த தாகத்திற்கு அப்பாற்பட்ட கடவுளின் அன்பு என்ற வற்றாத ஊற்றை பற்றி பேசுகிறார். இந்த வாசகத்தை சற்று ஆழமாக அணுகுவோம் என்றால், இந்த வாசகத்துக்கான வரலாற்று பின்னணியை சற்று பார்க்கும் பொழுது, எந்த சூழலில் இது எழுதப்பட்டது அப்படி என்று தேடும் பொழுது, ரோமை நகரில் இருந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தனர். அவர்கள் ஒரு வகையில் சொல்வதென்று சொன்னால், இந்த எரிந்து சாம்பலாகி
இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்த அவர்களை பார்த்து பவுல் அவர்களுக்கு இந்த நம்பிக்கையை தருகின்ற வார்த்தைகளை எழுதுகின்றார். குறித்த காலம் வந்ததும், இந்த கைரோஸ் மோமெண்ட் என்று சொல்லுகின்ற அந்த குறித்த காலம் வந்ததும், அதாவது மனிதன் தன் சக்தி எல்லாம் இழந்து வலுவற்று இருந்த அந்த சரியான தருணத்தில் கடவுள் தலையிட்டார். வலுவற்ற நிலை பற்றி பவுல் பேசுகின்ற இந்த வார்த்தைகளிலே பவுல் இங்கு 3 நிலைகளை குறிப்பிடுகின்றார். வலுவற்று இருந்த நிலை, தாகத்தால் தவித்த இஸ்ரேல் மக்களை போல நம்மை மீட்க முடியாத ஒரு நிலை. இரண்டாவதாக இறை பெற்று இன்றி இருந்த நிலை, கடவுளை விட்டு விலகி மெரிபாவில் நின்ற நிலையை போன்றது. மூன்றாவதாக பாவிகளாய் இருந்த நிலை, தவறான பாதையில் சென்ற நிலை. இங்கே நாங்கள் காணக்கூடிய ஒரு புரட்சிகரமான செய்தி என்னவென்றால், பொதுவாக ஒரு வீரன் தன் நாட்டுக்காகவோ அல்லது ஒரு நல்லவருக்காகவோ உயிரை கொடுப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து யாருக்காக உயிரை கொடுத்தார்? தன்மேல் கல்லெறிய துணிந்தவர்களுக்காகவும், தன்னை சந்தேகப்பட்டவர்களுக்காகவும், தனக்கு எதிராக எல்லா காரியங்களையும் செய்தவர்களுக்காக அவர் தன் உயிரை கொடுத்தார். இது மனித தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு. பெரும் மனச்சோர்வு ஏற்பட்டிருந்த நிலைக்கு இந்த பகுதியில் பவுல் தருகின்ற தீர்வு இதுதான். அந்த எதிர்நோக்கு ஒரு பொழுதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. உங்கள் சூழல் வறண்டதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ள இந்த அன்பு ஒரு கடலை போல அது பொழியப்பட்டுள்ளது. இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பொழியப்பட்டுள்ளது என்கின்ற இந்த வார்த்தை எக்கெட்சுட்டாய், இது ஒரு மிக வலிமையான ஒரு வார்த்தை. ஏதோ ஒரு சொட்டு தண்ணீர் அல்ல, அல்லது ஒரு குடம் தண்ணீரை சாய்ப்பது போல அல்ல, மாறாக தூய ஆவியானவர் நம் உள்ளங்களில் கடவுளின் அன்பை ஒரு மலையென தாராளமாக பொழிந்திருக்கிறார் என்கின்ற அர்த்தத்திலே இந்த பொழியப்பட்டுள்ளது என்கின்ற இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. உங்கள் சூழல் வறண்டதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ள கடவுளுடைய அன்பு தாராளமாக நிறைவாக பொழியப்பட்டுள்ளது. நாம் நல்லவர்களாக, நம்முடைய முயற்சியை கொண்டு நல்லவர்களாக மாறினால்தான் கடவுளுடைய அன்பு நம்மை தேடி வரும் என்பது மற்ற எல்லா மதங்களும் சொல்லக்கூடியது. நாங்கள் நல்லவர்களாக மாறினால்தான் கடவுள் நம்மை அன்பு செய்வார் என்பது அல்ல. நாம் பாவிகளாக இருந்த பொழுதே அவர் நமக்காக உயிரை கொடுத்தார் என்பதுதான் உண்மை. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மெரிபாக்களையும் மாசாக்களையும் தாண்டி கடவுள் மீது நாங்கள் சந்தேகப்பட்டு முணுமுணுத்து அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி பல கேள்விகளை கேட்டு அவருக்கு எதிராக நாங்கள் முரண்பட்டு கொள்வதை விட்டு அவர் தருகின்ற அந்த அன்பு மலையில் தூய ஆவியினுடைய அருள் பொழிவில் நாங்கள் நனைவது மிக முக்கியமானது என சொல்லி பவுல் இந்த கடிதத்தினூடாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லி நிற்கிறார். இறுதியாக என்பவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே எரிந்து சாம்பலாகி இருக்கிற நிலைகள் என்ன? நம்பிக்கை இழந்து போயிருக்கிற தருணங்கள் என்ன? இறை நம்பிக்கையை இழந்து நாங்கள் மாஷா மெரிவா நிலைகளிலே வாழுகின்ற தருணங்கள் என்ன? எங்களுடைய தண்ணீர் மெல்ல நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த குடம் என்ன? கடந்த கால வாழ்வின் கசப்புகள், வெறுமைகள், வறட்சிகள், கரடுமுரடான நிலைகள், மரத்து போன உள்ளங்கள், காயங்கள், இவை அனைத்தையும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு எங்கள் வாழ்வை தொடும் பொழுது அந்த அருள், அந்த மேலான வல்லமை, தூய ஆவி என்னும் வாழ்வு தரும் தண்ணீர் நம்முடைய முயற்சியால் கிடைப்பதல்ல. அது நம்முடைய வாழ்வின் வறட்சியின் மீது கடவுள் நடத்துகின்ற ஒரு மேலான ஒரு அருள் பொழிகை, ஒரு சூப்பர் நேச்சுரல் அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நாம் உடைந்து எரிந்து வறண்டு போயிருக்கும் பொழுது அந்த வல்லமை மீது வந்து விழ வேண்டும். அந்த மேலான பெருவெள்ளம், ரோமியருக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த மேலான பெருவெள்ளம் நாம் வலுவற்றவர்களாக இருந்த பொழுதும் மீது வந்து பாய்ந்ததோ. நானே அவர் என்கின்ற அந்த இயேசு ஆண்டவர் அந்த பாதையில் இருந்து பொழிந்த அந்த தண்ணீர் இயேசு சிலுவையிலே தொங்கிய பொழுது அவருடைய விலாவை ஈட்டியால் குத்திய அந்த தருணத்திலே இரத்தமும் தண்ணீரும் புதுவாழ்வும் தூய ஆவியானவரும் பொழியப்பட்ட அந்த வேளையிலே, அன்றிலிருந்து 50வது நாள், அந்த பெந்தகோஸ்து நாள் என்று அந்த தூய ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த வேளையிலே
அவர் எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான வறண்ட, உடைந்த, தோற்றுப்போன நிலைகளை, பயந்து ஓடிய நிலைகளை, அவமானப்பட்டு முடங்கிய நிலைகளை, வறண்டு எரிந்து போயிருந்த நிலைகளை அருள் பொழிவால் ஊற்றி எங்களை வாழ்விக்கின்றார். இந்த வாரம் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் அந்த தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். ஆமேன், ஆமேன்.